First one வந்து unit. First definition வந்து unit. நம்ம ஆல்ரெடி யூனிட் எலமெண்ட் அப்படின்ட்டு என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? யூனிட் எலமெண்ட்னு என்னது? ஐடென்டிட்டி எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். சரியா? ரிங்கை பொறுத்த முடிய யூனிட் எலமெண்ட் அப்படின்றது என்னது? ஐடென்டிட்டி எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? அதான் வந்து என்னது? யூனிட் எலமெண்ட். பட் யூனிட் அப்படின்றது வேற. யூனிட் எலமெண்ட் வேற, யூனிட் அப்படின்றது வேற. சரி, இப்போ யூனிட் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். லெட் R be a commutative ring with unit element. Okay, an element A in R is a unit in R if there exists an element B in R such that AB is equal to 1. 1 அப்படின்றது யூனிட் எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன், அதாவது ஐடென்டிட்டி எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். சரியா? ஓகே. ஸோ இங்கே யூனிட் அப்படின்றது என்னன்னா என்ன கொடுத்துருக்காங்க? லெட் ஆர் பி எ காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலமெண்ட். ஆர் அப்படின்றது என்னது? ஒரு காமுடேட்டிவ் ரிங். அதில் நம்ம எதையும் எடுத்துக்கிறோம்? யூனிட் எலமெண்ட்டையும் சேர்த்துக்கிறோம். சரியா? அண்ட் எலமெண்ட் ஏ பிலாங்ஸ் டு ஆர் இஸ் எ யூனிட் இன் ஆர். ஸோ ஆர்ல இருந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். ஸோ இந்த ஏயை நம்ம எப்போ யூனிட் அப்படின்ட்டு சொல்கிறோம்னா, இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அன் எலமெண்ட் பி இன் ஆர் சச் தட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஏக்கு கரஸ்பாண்டிங்காக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பி அப்படின்ற ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த பி எதில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும்? ஆரில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா? சச் தட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஏ அண்ட் பியை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? யூனிட் எலமெண்ட் கிடைக்கும். சரியா? அப்போ மீனிங் என்னது? ஏ அண்ட் பியை மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்குது அப்படின்னா பி அப்படின்றது எதோட இன்வெர்ஸாக இருக்கும்? ஏயோட இன்வெர்ஸாக இருக்கும். சரியா? நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும்ல, ஏ இன்வெர்ஸ். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? ஐடென்டிட்டி எலமெண்ட் 1 வரும். அப்போ ஏ அண்ட் பியை நாம மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்குது அப்படின்னா பி இஸ் ஏ இன்வெர்ஸ் ஆஃப் ஏ. ஸோ அப்போ இந்த டெஃபினிஷனில் எந்த எலமெண்ட்டை நாம யூனிட் அப்படின்ட்டு சொல்கிறோம்னா, எந்த எலமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நம்ம யூனிட் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரியா? ஒரு எலமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த எலமெண்ட் வந்து என்னது? யூனிட். சரியா? ஓகே, புரியுதா? புரியுது சார். சரி. எஸ் சார். அந்த இன்வெர்ஸும் எதில் தான் இருக்கணும்? ஆர்ல தான் இருக்கணும். சரியா? ஏ இன் ஆர், அதே போல பி இன் ஆர், ரெண்டுமே ஒரே ரிங்ல தான் இருக்கணும். வேற வேற ரிங்ல வரக்கூடாது. சரியா? அதை நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. சரி, இப்போ யூனிட் அப்படின்னா என்ன? யூனிட் எலமெண்ட்னா என்ன சொல்லுங்க? What is unit and what is unit element? யூனிட்னா ரிங்குக்குள்ள ஏவும் இருக்கணும் பியும் இருக்கணும், ரெண்டுமே மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு ஐடென்டிட்டி வேல்யூ கிடைக்கணும். சரி, ஆனா என்ன சொன்னேன் நான்? இன் அதர் வேர்ட்ஸ் அதை எப்படி சொல்லணும்? இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு. ஒரு எலமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அது என்ன எலமெண்ட்? யூனிட். சரியா? ஓகே சார். யூனிட் எலமெண்ட்னா என்னது? யூனிட் எலமெண்ட்னா என்ன? என்னப்பா கிளாஸோட பிகினிங்லேயே சொன்னேன்ல, இல்லை யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. சார், ஐடென்டிட்டி எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். ஓகே.
யூனிட் எலமெண்ட் அப்படின்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். ஜென்ரலாகவே நம்ம அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா 1 அப்படின்ற அந்த சிம்பிளில் யூஸ் பண்ணி தான் நம்ம டினோட் பண்ணுவோம். சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் லெம்மா பாருங்க. ஸோ இந்த லெம்மா நான் ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒன்று சொன்னேன், ஏ டிவைட்ஸ் பி. ஏ டிவைட்ஸ் பி அப்படின்னா மீனிங் என்னது? B is a multiple of A. B can be written as some x into A. அதாவது B வந்து என்ன எப்படி இருக்கணும்? மல்டிபிள் ஆஃப் ஏவா இருக்கணும். அதனால B நம்ம எப்படி எழுதலாம்? B can be written as x into A for some x belongs to ring R. ஓகே, இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்போ இது மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த தியரம் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஏ டிவைட்ஸ் பி. இஃப் ஏ டிவைட்ஸ் பி, தென் பி இஸ் எ மல்டிபிள் ஆஃப் ஏ. இன் விச் கேஸ் திஸ் பி கேன் பி ரிட்டன் அஸ் எக்ஸ் இன்டு ஏ ஃபார் சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். சரியா? ஓகே, இப்போ லெம்மா ஸ்டேட்மெண்ட் பாருங்க. லெட் ஆர் பி an integral domain or be an integral domain with unit element and suppose that for A and B in R, both A divides B and B divides A are true, then A is equal to U into B, where U is a unit in R. அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? R is an integral domain with unit element அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? இன்டெக்ரல் டொமைன்னா என்னன்னு தெரியும். ஜீரோ டிவைசர்ஸ் இருக்காது. அதாவது A not equal to 0, B not equal to 0 அப்படின்னு எடுத்துக்கும் போது A into Bயும் not equal to 0வா இருக்கும். இதுதான் வந்து not a zero டிவைஸருக்கு, not a ஜீரோ டிவைசஸ்க்கு டெஃபனிஷன். சரியா? ஜீரோ டிவைசர்ஸ் இல்லை அப்படின்னா ஏ நான் ஜீரோ, பி நான் ஜீரோன்னு எடுத்துக்கும் போது ஏ இன்டூ பியும் நான் ஜீரோவாக இருக்கும். சரியா? இன்டெக்ரல் டொமைனை பொறுத்த முடிக்க ஜீரோ டிவைசர்ஸ் இருக்காது. சரி, இதில் என்ன நம்ம எடுத்திருக்கோம்? யூனிட் எலமெண்ட் எடுத்திருக்கோம். அதாவது ஐடென்டிட்டி எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷனும் சேர்த்து எடுத்திருக்கோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சப்போஸ் தட் ஃபார் ஏ அண்ட் பி இன் ஆர். ஆர்ல இருந்து ஏ அண்ட் பின்னு ரெண்டு எலமெண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். வித் என்ன கண்டிஷன் எடுத்துக்கிறோம்? ஏ டிவைட்ஸ் பி அண்ட் பி டிவைட்ஸ் ஏ ஆர் ட்ரூ. ஒன்று இன்னொன்று டிவைட் பண்ணது, ஏயும் பியை டிவைட் பண்ணது, பி என்ன பண்ணுது? ஏ டிவைட் பண்ணது. சரியா? இதை அசியூம் பண்ணியிருக்கோம். தென் இன் விச் கேஸ் கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு யூ இன்டூ பி. இந்த ஏ நம்ம எப்படி எழுதலாம்னா யூ இன்டூ பி அப்படின்னு எழுதிக்கலாம். வேர் யூ இஸ் எ யூனிட் இன் ஆர். சரியா? ஓகே, ஸோ இதே போல இப்படி ஏ ஈக்குவல் டு யூ இன்டூ பின்னு கிடையாது. பி இஸ் ஈக்குவல் டு சம் யூனிட் யூ இன்டூ ஏன்னு எழுதிக்கலாம். இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். சரியா? ஒன்லி வென் ஏ டிவைட்ஸ் பி அண்ட் பி டிவைட்ஸ் ஏ. சரியா? நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு யூ இன்டூ பின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுவும் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? ஓகே சார். சரி, ஸ்டேட்மெண்ட்ல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல சார். ஸ்டேட்மெண்ட் எதுவும் டவுட் இருக்காப்பா? இல்ல. சரி, இப்போ ப்ரூஃப் பாருங்க.
given என்னது given ரெண்டு தான் மெயினானது a divides b and b divides a. இப்போ ஃபர்ஸ்ட் இது a divides b எடுத்துக்கோங்க. a divides b. then b எப்படி எழுதலாம்? then b is a multiple of a. சரியா? இப்போ b வந்து எப்படி இருக்கும்? multiple of a ன்னு இருக்கும். so b is equal to sum x into a. b நாம எப்படி எழுதலாம்? x into a அப்படின்னு எழுதிக்கலாம். for sum x belongs to r. so இது ஒண்ணுமே பண்ணல. a divides b க்கு definition எழுதியிருக்கேன், வேற ஒண்ணுமே இல்ல. சரியா? again since நமக்கு வேற என்ன கொடுத்திருக்காங்க? b divides a ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? வேற என்ன கொடுத்திருக்காங்க? b divides a. இப்போ இதுக்கு மீனிங் என்ன? a is a multiple of b. சரியா? then a is a multiple of b. so அப்பனா a நம்ம எப்படி எழுதலாம்? this a can be written as sum y into b. சரியா? for sum y belongs to r. இந்த ரெண்டு லைன்லயே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? just a divides b, b divides a கூறிய டெஃபினிஷன் மட்டும் தான் நாம எழுதி இருக்கோம், வேற ஒண்ணுமே பண்ணல. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். எஸ் சார். சரி, அப்ப என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணியிருந்தோம்? a ஈக்குவல் டு ஃபார்ம் பண்ணியிருந்தோமா? என்னென்ன ஃபார்ம் பண்ணியிருந்தோம்? b is equal to xa, அதுக்கப்புறம் a is equal to yb, இது ரெண்டும் நம்ம ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ now ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. b is equal to x into a. b is equal to x into a. ஸோ இந்த x அப்படியே வச்சுக்கோங்க. a இருக்குல்ல, a என்னது? a is equal to y into b. இந்த a க்கு பதிலா y into b யை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சரி, இப்போ இங்க நாம எடுத்துக்கிட்ட இந்த x y b இது எல்லாமே நாம எதுல வச்சிருக்கோம்? நாம ஆர்ல எடுத்திருக்கோம். ஆர்ன்றது இன்டெக்ரல் டொமைன். இன்டெக்ரல் டொமைன்னா அது வந்து என்னது? ஒரு ரிங்கு தான். சரியா? அப்ப ரிங் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் அசோசியேட்டிவிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ இந்த அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணி இந்த x இன்டூ ஒய்பியை நம்ம எப்படி எழுதலாம்னா xy இன்டூ b அப்படின்னு எழுதலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னா b இஸ் ஈக்குவல் டு xy இன்டூ b அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, சரி. இப்போ இந்த x y b இது எல்லாமே நம்ம எதில் எடுத்திருக்கோம்? இன்டெக்ரல் டொமைன் ஆர்ல எடுத்திருக்கோம். ஸோ இன்டெக்ரல் டொமைன்ல எடுத்தனால நம்ம என்ன செய்யலாம்னா இந்த b ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? since the elements x, y, b are in integral domain R, then we can cancel this b. ஸோ அப்போ இந்த கேன்சல் பண்ணும்போது பியும் கேன்சல் பண்ணிருங்க. அப்போ இந்த சைடு என்ன இருக்கும்? 1 இருக்கும். 1 equal to இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும்? xy வரும். ஸோ தட் இஸ் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னா x into y is equal to 1 அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். சரியா? அதாவது y-யை x-ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 கிடைச்சிருக்கு. அப்ப x அப்படின்றது நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? இன்வர்ஸ் ஆஃப் y-ஆ இருந்தால் தானே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 1 வரும். சரியா? அப்ப y-க்கு நம்மளுக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு? இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அப்ப y-க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா இந்த y-யை நம்ம என்னன்னு சொல்லலாம்? யூனிட் அப்படின்ட்டு சொல்லலாம். சரியா? பட் therefore y is a unit in R. இந்த லைன்ல எதுவும் டவுட் இருக்காப்பா? யூனிட்டோட டெஃபினிஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ y is a unit in R. ஓகே, சரி. இப்போ இங்க பாருங்க, இங்க நம்ம என்ன கொண்டு வந்திருந்தோம்?
a is equal to y into b னு கொண்டு வந்திருக்கோம். சரியா? இதுல இந்த y வந்து நம்மளுக்கு என்னது? யூனிட். சரியா? நான் எழுதுறேன் பாருங்க. we have என்ன இருக்கு? a is equal to y into b with இந்த y என்னது? with y is a unit in r. சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? என்ன ப்ரூஃப் பண்ணணும்? a is equal to sum u into b னு ப்ரூஃப் பண்ணணும். இந்த u என்னது நம்மளுக்கு? u வந்து என்னவா இருக்கணும்? யூனிட்டா இருக்கணும். இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. சரியா? இப்போ நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ல இப்போ ப்ரூஃப்ல என்ன கொண்டு வந்திருக்கோம்? a is equal to sum y into b with y என்னது? யூனிட் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? அப்போ நம்ம தேவையானது கொண்டு வந்தாச்சா நம்ம? எஸ் சார். ஏன்னா யூக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வருது? என்ன சிம்பிள் யூஸ் பண்றோம்? ஒய்ன்ற சிம்பிளை யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். யூவா இருந்தான்னா ஒய்யா இருந்தான்னா அது வந்து என்ன எலமெண்டா இருக்கணும்? யூனிட்டா இருக்கணும். அவ்வளவுதான். சரியா? அப்ப நம்ம தேவையானது நம்ம என்ன கொண்டு வந்தாச்சு? ரிசல்ட்டா கொண்டு வந்தாச்சு. a is equal to y into b with y is a unit in r னு கொண்டு வந்தாச்சு. ஓகே. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரூஃப். இதுல ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேளுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாமாப்பா? பார்க்கலாம் சார். அடுத்து இன்னொரு டெஃபினிஷன். டெஃபினிஷன் வந்து என்னன்னா அசோசியேட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஒரு டெஃபினிஷனா கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்னன்னா let R be a commutative ring with unit element, two elements A and B in R are said to be associates if B is equal to U into A for some unit U in R. அவ்வளவுதான். நம்ம போன ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த A and B அந்த ரெண்டு எலமெண்ட்ஸை தான் என்னன்னு சொல்றோம் நாம? யூனிட்ஸ்னு அசோசியேட்ஸ்னு சொல்றோம். ஓகேவா? போன தீரம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையாப்பா? அதான்ப்பா இங்க அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதை நம்ம என்னன்னு சொல்றோம்? அசோசியேட்ஸ்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ டெஃபினிஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு அகைன் ஒரு லெம்மா. let R be a Euclidean ring and A comma B belongs to R if B not equal to 0 is not a unit in R, then D of A is strictly less than D of A into B. சரியா? Again a simple statement.
ஸோ இங்கே என்ன எடுத்திருக்கோம், ஆர் இஸ் எ யூக்ளிடியன் ரிங் அண்ட் அந்த ஆர்ல இருந்து ஏ அண்ட் பின்னு 2 எலமெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். தென் கன்க்ளூஷன் என்னன்னா, இஃப் பி இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இஸ் நாட் எ யூனிட் இன் ஆர். இந்த நான் ஜீரோ பி இருக்கு இல்லையா, இந்த நான் ஜீரோ பி யூனிட்டா இல்லைன்னா, சரியா, நாட் எ யூனிட்னு கொடுத்துருக்காங்க, சரியா, யூனிட்டா இல்லைன்னா then we have d of a is strictly less than d of ab, சரியா, d of a strictly less than d of ab. if b not equal to 0 is not a unit, யூனிட்டா இல்லைன்னா d of a is strictly less than d of ab. ஓகே, ஸோ இந்த தியரம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா, நம்ம யூக்ளிடியன் ரிங்ல நம்ம அந்த டெஃபினிஷன் சொல்லும்போது 2 கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, டி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லியிருப்போம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் ஏபின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ லெஸ் தென் ஆர் இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவாலிட்டியும் வரலாம், சரியா. அப்போ இந்த தீரத்தில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த இன்இக்வாலிட்டியில எப்ப ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டி கிடைக்கும் அப்படின்னா, b நாட் ஈக்குவல் டு 0 நாட் எ யூனிட்டா இருக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இங்க ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டி கிடைக்குது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதாப்பா? சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட். ப்ரூஃப் பாருங்க. ஸோ now எடுத்தோம்னா ஒரு ஐடியல் நாம எடுத்துக்கிறோம். கன்சிடர் an ideal A is equal to ideal generated by the element A. ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிட்ட அந்த A இருக்குல்ல, இந்த A ஜெனரேட் பண்ணுற ஐடியலை கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஐடியல் ஜெனரேட்டட் பை ஏக்கு நம்மளுக்கு செட் நோட்டேஷன் என்னது, செட் ஆஃப் ஆல் XA such that X belongs to R. அவ்வளோதான், சரியா. ஓகே, by the definition of Euclidean ring, we have d of a less than less than or equal to d of xa for x not equal to 0 belongs to R, சரியா. இங்க என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த ஐடியல் ஏக்கு யூக்ளிடியன் ரிங்கோட டெஃபினிஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் d of a less than or equal to d of xa for x not equal to 0 in R. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு டெஃபினிஷன் மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ இந்த இன்இக்வாலிட்டியில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ இந்த XA எல்லாம் எதில் இருக்கும், XA இந்த XA அப்படின்ற எலமெண்ட்ஸ்லாம் எதில் இருக்கும், ஐடியல் ஏல இருக்கும். இந்த ஏவும் நம்மளுக்கு எதில் தான் வரும் அப்படின்னா, இந்த ஐடியலுக்குள்ள தான் வரும். ஸோ அப்போ இந்த இன்இக்வாலிட்டியில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, டி வேல்யூ ஆஃப் ஏ இஸ் less than or equal to d value of every element in capital A, சரியா. d value of A is less than or equal to d value of every element in capital A. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த இன்இக்வாலிட்டியில நம்ம சொல்லியிருக்கோம், சரியா. therefore d value of A is less than அப்படின்றது பதிலா மினிமம் யூஸ் பண்ணிக்குவோம். is minimum for d value of any element in A. ஸோ அப்போ இந்த ஐடியல் ஏலையே இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு மினிமம் டி வேல்யூ நம்மளுக்கு எதுக்கு தான் கிடைக்குது, இந்த ஸ்மால் லெட்டர் ஏக்கு தான் கிடைக்குது, சரியா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. now
ஏபி அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்குவோம். இது பாருங்க ஏபி அப்படின்னா இது வந்து என்னது ஏ இன்டூ பி, அதாவது மல்டிபிள் ஆஃப் ஏ. சரியா? மல்டிபிள் ஆஃப் ஏ அப்படின்னா இந்த ஐடியல் படி, இந்த ஐடியலோட டெஃபினிஷன் படி மல்டிபிள் ஆஃப் ஏ ஃபுல்லுமே எதில் இருக்கும்? கேபிட்டல் ஏல இருக்கும். சரியா? அப்போ ஏபி பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் d value of a is equal to d value of ab. சரியா? d value of a யும் d value of ab யும் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்ட்டு நாம சொல்லியிருக்கோம். சரியா? ஓகே. நாம இந்த லெக்சர்ஸ்ல வெரி ஃபர்ஸ்ட் தியரம்ல நாம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஆர் வந்து ஒரு யூக்ளிடியன் ரிங், ஏ இஸ் எ ஐடியல் ஆஃப் ஆர் அப்படின்ட்டு நம்ம எடுத்திருந்தோம். எடுத்துட்டு நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, எவ்ரி எலமெண்ட் இன் த ஐடியல் ஏ கேன் பி ரிட்டன் அஸ் எ மல்டிபிள் ஆஃப் ஏ நாட். சரியா? ஃபார் சம் ஏ நாட் பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? எவ்ரி எலமெண்ட் இன் த ஐடியல் ஏ கேன் பி ரிட்டன் அஸ் எ மல்டிபிள் ஆஃப் ஏ நாட் ஃபார் சம் ஏ நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெம்மாவோட ப்ரூஃப்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்ம ஏ நாட்டை சூஸ் பண்ணும்போது அதோட டி வேல்யூ வந்து மினிமம்னு சொல்லியிருந்தோம். சரியா? ஏ நாட்டை சூஸ் பண்ணும்போது அதோட டி வேல்யூ மினிமம்னு எடுத்திருந்தோம். மினிமம்னு எடுத்துக்கிட்டு தான் நம்ம என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னா, எவ்ரி எலமெண்ட் இன் ஏ இஸ் எ மல்டிபிள் ஆஃப் ஏ நாட் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஐடியல்ல எந்த எலமெண்ட்டுக்கு டி வேல்யூ மினிமமா இருக்குதோ அந்த ஐடியல் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எப்படிதான் இருக்கும்னா அந்த பர்டிகுலர் எலமெண்டோட மல்டிபிளா தான் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? ஏ நாட்டோட டி வேல்யூ மினிமம்னு நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம என்ன கொண்டு இருந்தோம்னா, எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ நாட் இஸ் ஏ எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் ஏ நாட் அப்படின்னு கொண்டு வந்திருந்தோம். இப்போ இங்க பாருங்க, டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஏபி அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். பட் டி வேல்யூ ஆஃப் ஏ வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம்? மினிமம்னு சொல்லியிருக்கோம். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? டி வேல்யூ ஆஃப் ஏபி இஸ் ஆல்சோ மினிமம்னு எடுத்துக்கலாம். சரியா? தென் டி வேல்யூ ஆஃப் ஏபி இஸ் மினிமம். இது புரியுதாப்பா? இது ரெண்டு டி வேல்யூஸும் ஈக்குவல். இதுல டி வேல்யூ ஆஃப் ஏ மினிமம் அப்படின்றனால டி வேல்யூ ஆஃப் ஏபியும் என்னது? மினிமம். இப்போ அந்த தீரம் வெரி ஃபர்ஸ்ட் தீரம் படி நம்ம என்ன சொல்லலாம்னா, தென் எவ்ரி எலமெண்ட் இன் ஐடியல் ஏ இஸ் எ மல்டிபிள் ஆஃப் ஏபி. இது புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எப்படி இருக்கும்? மல்டிபிள் ஆஃப் ஏபின்னு இருக்கும். சரி, ஓகே. அப்ப in particular, since A is also belongs to A. ஓகேவா? இப்போ லாஸ்ட் லைன்ல தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எப்படி இருக்கும்னா மல்டிபிள் ஆஃப் ஏபின்னு சொல்லியிருக்கோம். அப்பனா இந்த ஏல இருந்து எடுக்கிற இந்த ஸ்மால் ஏயும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? மல்டிபிள் ஆஃப் ஏபின்னு இருக்கும். சரியா? தென் A is also a multiple of AB. That is A is equal to AB into X. AB into X na multiple of AB. சரியா? For some X belongs to R. ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட்ல ஏபிஎக்ஸ் இந்த எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு எதில் இருக்கு? இன்டெக்ரல் டொமைன்ல இருக்கு. சரியா? ஸோ அப்போ இன்டெக்ரல் டொமைன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஏயை கேன்சல் பண்ணலாம். ஓகேவா?
இப்போ ஏ நம்ம கேன்சல் ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சைடு என்ன இருக்கும் 1 வரும், இந்த சைடு என்ன வரும் b இன்டூ எக்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு இருக்கும். சரியா? சின்ஸ் the elements a b x are in integral domain, then we can cancel a. ஸோ இப்போ ஏயை கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன வரும் 1 equal to b into x அப்படின்ட்டு நம்மளுக்கு வரும். ஓகே, அப்போ நம்மளுக்கு பாருங்க b-யை x-ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 1 வருது. சரியா? அப்போ x என்னது? x is the inverse of b ன்னு அர்த்தம். சரியா? x is the inverse of b ன்னு அர்த்தம். அப்போ b-க்கு இன்வர்ஸ் வந்துருச்சு. இப்போ b-க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மீனிங் என்ன? b is a unit அப்படின்னு அர்த்தம். சரியா? which implies b belongs to R is a unit அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ இங்க பாருங்க ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன அசியூம் பண்ணியிருந்தோம்னா b is not a unitன்னு அசியூம் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ப்ரூஃப் பண்றப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? b is a unit அப்படின்ட்டு கிடைச்சிருக்கு. சரியா? b is a unitனு கிடைச்சிருக்கு. அப்ப மீனிங் என்ன? நம்ம ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். சரியா? which is a contradiction to b is not a unit. சரியா? ஓகே, அப்ப எதனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்திருக்கு பாருங்க. d of a is equal to d of ab ன்னு எடுத்துக்கிட்டனால தான் இந்த கான்ட்ரடிக்ஷன் வருது. சரியா? d of a is equal to d of ab ன்னு எடுத்துக்கிட்டனால தான் இந்த கான்ட்ரடிக்ஷன் வருது. அப்ப நாம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டது தப்பு. அப்ப இந்த இடத்துல என்ன மட்டும் தான் வரும்? நம்மளுக்கு ஈக்குவலுக்கு பதிலா லெஸ் than மட்டும் தான் வரும். சரியா? therefore d of a is strictly less than d of ab. சரியா? அவ்வளவுதான். ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. d of a less than d of ab அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். ஓகே, சரி.